அந்த விகாரை வந்து அந்த பகுதியில் கட்டப்பட்டுட்டு இனி அதை இடிக்க இயலாது. என்ன காரணம்னா அந்த காணியை அந்த மக்களிடமே கொடுக்கணும். இப்போ ஒரு கதைக்கு சொல்ல போனால், இப்போ அதில் பெரும்பான்மை சிங்கள மக்கள், அந்த இடத்துல சிங்கள மொழி பேசும் மக்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு விகாரையை கட்டியிருந்தால் தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கிறாங்க. அதாவது குருந்தூர் மலை, தையிட்டி போன்ற பகுதிகளில் தமிழ் மக்களோட நிலங்களை வந்து அபகரிச்சிருக்காங்க. இது வந்து எதனை வெளிப்படுத்துது? இது என்னென்னா, இது வந்து ஒரு நாடு ஒரு தேசம்ன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். நாங்கள் இனம் மொழின்னு சொல்லி பார்க்க வரையில், ஆனால் உண்மையில் இதில் வந்து வடக்கு கிழக்கு வந்து ஒரு தமிழர் பிரதேசம்ன்றது அந்நேரம் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அப்போ இதுக்காக பல நாட்டில் யுத்தம் கூட நடந்தது, பெரிய போராட்டத்தில் மக்களும் அழிஞ்சது உண்மை அது. ஆனால் இன்றைய நிலையிலையும் தமிழ் மக்களுடைய பிரதேசத்தை பெரும்பான்மை அரசியல்வாதிகளோ வந்து அதை அபகரிக்கிறது வந்து எந்த வழியிலையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ தமிழ் மக்களுடைய நிலத்தை தமிழ் மக்களுக்கே வழங்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அந்நேரத்தில் இந்த இலங்கையில் ஒரு போராட்டத்தில் இருந்த அரசியல் ரீதியாக யுத்தம் ரீதியாக போராடின ஒரு ஜனாதிபதி தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கார். அப்போ இவரால் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். ஆனால் இதே அரசாங்கம் தான் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த விகாரை வந்து அந்த பகுதியில் கட்டப்பட்டுட்டு இனி அதை இடிக்க இயலாது, அந்த நிலப்பரப்பை வந்து மக்களுக்கு வழங்க மாட்டாது என்று அரசாங்கமும் குறிப்பிட்டிருக்கு. அதே வேளை பௌத்த சங்கங்களும் குறிப்பிடுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா, இப்போ நாங்கள் போய் அங்கே நாங்கள் பிரித்து பார்க்கையில் தென்னிலங்கையில் போய் இப்படியான முறையில் நாங்கள் இங்கேருந்து எங்களை கோயில் குருக்கள் மாற யாரோ ஒரு இடத்தை அங்கத்தே ஒரு பெரும்பான்மை மக்களுடைய இடத்தை அபகரிச்சோ இல்லை அந்த இடத்துல நாங்கள் ஒரு கோயிலை கட்டிட்டோ அந்த இடத்த விட மாட்டோம்ட்டு நாங்கள் சொல்ல வரையில்லை. அதே போல் அதை அவங்க தான் யோசிக்கணும். மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்கணுன்றதே எங்களை எதிர்பார்ப்பு. அதுதான். நாங்கள் வந்து தென்னிலங்கைக்கு போய் அங்கே போய் ஒரு கோயில் ஒரு மக்கள் தரவு அபகரித்து ஒரு கோயில் கட்ட இயலாது. கட்டினா அது எவ்வளோ பாரதூரிய விளைவுகளை ஏற்படுத்துமென்று உங்களால் சொல்ல இயலுமா? அது ஒரு பெரிய ஒரு விளைவு தான். இப்போ மக்கள் அதாவது வந்து எங்களுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், நான் இனம் மதம் மொழி அற்ற ஒரு நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களையும் ஒரே நேர்மையாக பார்ப்பேன். அதே போல் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இங்கே நடக்கணும்னு அதே போல் சில நடவடிக்கைகள் நல்ல நடவடிக்கைகளை செய்து கொண்டு அம்பாரு. ஆனால் இதை வந்து அவர் ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது, கட்டாயம் தேவை இருக்குது. என்ன காரணம்னா அந்த காணியை அந்த மக்களிடமே கொடுக்கணும். இப்போ ஒரு கதைக்கு சொல்ல போனால், இப்போ அதில் பெரும்பான்மை சிங்கள மக்கள், அந்த இடத்துல சிங்கள மொழி பேசும் மக்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு விகாரையை கட்டியிருந்தால் அது தவிர்க்க முடியாத ஒரு இடம்தான். ஏன்னு சொன்னால், அந்த மக்களுக்கு அந்த ஒரு வணக்கஸ்தலம் அந்த இடத்துல வேணுமென்றது உண்மையாக எதிர்பார்ப்பு. அந்த இடத்துல சிங்கள மக்கள் வளர்ச்சி இல்லைன்றது தான் எங்களுடைய கருத்து. அப்போ அதே நேரத்தில் பௌத்த பிக்குவாக்கள் வந்து அவளத்தில் ஒரு கோயிலை கட்டிட்டு அவளத்திலே அவங்க இருந்து கொண்டு இதை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இந்த தமிழ் பிரதேசத்தில் வந்து அநேகமாக தமிழ் மொழி பேசுகிற மக்களும் இந்து சமயத்தை பின்பற்ற மக்களும் தான் அநேகமாக காணப்படுறாங்க. இப்படியான இந்த பிரதேசத்தில் ஏன் அநேகமான விகாரைகள் தேவை? அது அவசியமற்றது தானே? அது என்னென்னாமல், இப்போ உண்மையான விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சைவக்காரன். இப்போ எனக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு 100 குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா எங்களுக்குன்ட்டு இடத்துல ஒரு கோயில் கட்டாயம் வேணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு வணக்கஸ்தலம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்ற பழமொழி இருக்குது. அதே போல் எங்களை மக்கள் இடத்துல சுற்றுச்சூழல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல தேவை. இது பொதுவாக அங்கேருந்து வந்துட்டு பௌத்த பிக்குவாக்கள் ஒரு தமிழ் மக்கள் பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு கோயிலை கட்டிட்டு இது ஒரு வணக்கஸ்தலம்னு சொல்கிறதே ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, இந்த இப்படியான பிரச்சனைகள் வந்து நீதிமன்றத்துக்கு கூடாக போகும்போது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? அது என்னென்றால், நீதிமன்றம் வந்து எந்த நிலையில் அதை செயல்படும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையான நீதி அவங்கள சொல்லுவாங்க, ஒரு கோயிலை கட்டியாச்சு, ஒரு கோயிலை இடிக்கக்கூடாது, இது ஒரு நாடு ஒரு இதன்ற பக்கத்தில் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும்.
ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளாது. என்ன காரணம்னு சொன்னால் நான் திரும்பியும் அதை தான் சொல்கிறேன். ஒரு அந்த மதத்துக்குரிய மக்கள் அதில் சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல தான் அந்த இது தேவை. அப்போ அதை நீதிபதிகள் தான் அதை யோசித்து பார்க்கணும். தமிழர் பிரதேசம் இது இந்த இடத்துல இந்த கோயில் தேவையில்லை, இங்கே சைவ கோயில் தான் இருக்கணும், வேத கோயில் தான் இருக்க வேணும். அப்போ அதை நாங்கள் அதுக்காக இருந்தால் அந்தந்த மொழி இப்போ ஒரு மதங்கள் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து வணங்குறாங்க. அப்போ அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு தெய்வ ஸ்தலம் தான் தேவை. அந்த பௌத்த மக்களுக்கு ஒரு சைவ கோயிலை கட்டினா அதை அவங்க எல்லோரும் அதை வணங்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க பௌத்த ஆக்கள் வணங்க மாட்டாங்க தானே. அப்போ அதே போல் நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா சரி. அப்போ அதே போல் இங்கே சிங்கள மக்கள் அதில் வளர்ச்சி சுற்றுச்சூழல் எல்லா இடத்துல அவங்க வந்து பிக்கு ஆகணுக்குள்ள அதில் எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா இது ஒரு கள்ளங்கப்படமான நோக்கமாகி தான் விளங்குது. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல பிடிக்க வேணும் செய்யணும்ன்ற நோக்கத்தை தான் அவங்க வச்சிருக்கிற மாதிரி எனக்கு என்ன விளங்குது. பார்ப்போம், எங்களை ஜனாதிபதி அவர் முடிவெடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அது நல்ல முடிவாக இருக்கும். இப்போ அது தேவையில்லாத விடயம் தான் அது. இந்த நில அபகரிப்புக்கான போராட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையுமா? அது அவங்க வாழ்கிற பிரதேசத்தில் நாங்கள் இன்னும் ஒரு மக்களை கொண்டு குடியேற்றுறது நல்லமில்லை தானே. அதுக்காக அவங்க போராடத்தான் செய்வாங்க. அது உண்மைதான். இப்போ அதுக்காக ஒரு நாடு தான். நாங்கள் அதுக்காக நாட்டை பிரிக்கித்தான் நாட்டை இது செய்தான்ட்டு நாங்கள் கேட்க வரையில்லை. ஆனால் ஒரு மக்கள் வாழ்கிற தமிழ் மக்கள் வாழ்கிற பிறகு தமிழ் மக்களே வாழட்டும்ன்றதை அது எங்களை ஜனாதிபதி சிந்திப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அது அப்படி விட்டு கொடுக்கலாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எந்த கேள்வியாக இருந்தாலும் அரசாங்கம் செய்யும், இந்த ஜனாதிபதி கட்டாயம் செய்வார். அவர் சொல்கிறாரு இப்போ ஒற்றுமையாக நாட்டு மக்கள் ஒற்றுமையாக காணப்படணும் என்று. ஆனால் இதே அரசாங்கம் தான் குறிப்பிட்டிருக்கு, அதாவது அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கார் இந்த விகாரை இடிக்க முடியாது. ஓகே, விகாரை இடிக்க முடியாட்டி பிரச்சனை இல்லை. விகாரைக்குரிய பகுதி என்றாலும் எங்கள் தமிழ் மக்களுக்காக கொடுக்க வேணும். அதாவது நம்ம தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இப்போதைக்கு இந்த நிலைமை போராட்டங்களில் கை கொடுத்து நிற்கிறாங்க. இது சம்பந்தமாக அது சம்பந்தமாக அது இப்போ என்னையை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் அவளத்தில் இப்போ கோயிலை கட்டிட்டோம், வேற ஒரு காணியத்தாரம் என்று சொன்னால் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளணும், அந்த இது இருக்கணும். மக்க இதுதான் இப்போ நாங்கள் திரும்ப என்ன சொல்ல வரோன்னு சொன்னால் இப்போ வளர்ச்சி அந்த மதத்தை பின்பற்றாத மக்கள் அதில் இல்லைண்டா அப்புறம் ஏன் அந்த கோயில் அவளத்துக்கு தேவை? அது அவளத்தில் தேவையில்லை தானே. சரி, அப்படி என்றாலும் அந்த மக்களுக்கான ஒரு சரியான தீர்வை ஜனாதிபதி சரியான முறையில் எடுக்கணும். இப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா அவரை தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். அது அவர் வந்து அரசியல்வாதிகள்ன்றது விளங்கும் தானே. தங்கள் அரசியலுக்கு தகுந்த மாதிரியும் இதுக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு போவாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் ஜனாதிபதி அவர் 3 இன மக்களையும் ஒற்றுமையாக வாழணும், ஒன்றாக இருக்கணும், இதை வந்து சொல்கிற நிலையில் அவர் இருக்கக்குள்ள அவர் தான் அதை சிந்திச்சு இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன்.